எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த முருகர் மாநாட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னாரு. அதோட நிக்கல. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் போனாங்க. ராஜேந்திர பாலாஜி போனாரு, கடம்பூர் ராஜு போனாரு, ஆர்.பி. உதயகுமார் போனாரு, செல்லூர் ராஜு போனாங்க. அங்க வந்து திராவிடத்தை அழிக்க வந்த முருகா அப்படின்னு தான் வேலெடுத்து வா நீ திராவிடத்தை அழிக்கிறதுக்கு போஸ்டர்லாம் இருந்துச்சு. இதை எப்படி அதிமுகவினர் ஒற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா திராவிட கட்சியாக இருந்து கொண்டு கூட்டணிக்காக நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, ஒரு மரியாதை நிமித்தமா அங்க இருக்கீங்க. அங்க வந்து பெரியாரை விமர்சித்து, அண்ணா விமர்சித்து சில வீடியோக்கள் வந்து வெளியிடப்படுது. ஏற்கனவே வந்த வீடியோக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது திரையிடப்படுது அப்படின்போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இன்னொரு பக்கம் திராவிடத்தை அழிக்க வந்த வேளா அப்படின்ற மாதிரி வேலெடுத்து வா முருகா அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து ஒரு அதிமுக ஒரு திராவிட கட்சியாக இருந்து கொண்டு இப்பொழுது தன்னுடைய பாதையிலிருந்து, நிறத்தில் இருந்து, குணத்தில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து மாறுகிறதா? அப்ப திராவிடம் அப்படிங்கிற கட்சி வந்து இல்லையா? அண்ணாவின் பெயரை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி இப்படி செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கான எதிர்வினைகளை திமுகவுல நிறைய பேரவே கொடுத்துட்டாங்க. அமைச்சர் ரகுபதி கொடுத்திருக்காரு, அமைச்சர் சேகர்பாபு கொடுத்திருக்காரு. அடிமை சாசனமா வந்து இவங்க போயிட்டாங்க பாஜக. இன்னைக்கு கூட ஆர்.எஸ். பாரதி வந்து கேட்டாரு. அதை கேட்டுட்டு எப்படி நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேற கேட்டாரு.